ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நேந்திர பழம் வச்சு இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தி, அதே மாதிரி செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள். சின்ன பசங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் நேந்திர பழம் ஒன்று எடுத்துருக்குறேன். இது ரெண்டாக கட் பண்ணி புட்டு குடத்தில் இது ஆவியில் குக் பண்ணிக்கணும். புட்டு குடம்லன்னா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸோ இல்லைன்னா 3 மினிட்ஸ் போதும் குக் ஆகிடும் பழம். இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படியே குழந்தைங்க சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்தி தான். சின்ன குழந்தைங்களுக்கு இது ஸ்மாஷ் பண்ணி கொஞ்சம் நெய் இட்டுட்டு கொடுத்தா கூட டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க கூட. இப்போ இது சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி மிக்சியில் போட்டது. இப்போ இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி பழம் இனிப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ நான் இதுக்கு இடியாப்பம் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போது அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நான் இதில் ஆட் பண்ணவே, அந்த பேஸ்ட் வச்சே நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இட்லி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு வாழை இலை போட்டுட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துருவல் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒட்டிக்காது கூட, அப்படியே டக்குன்னு வந்துடும். நம்மளுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னா கூட பெருசாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் டக்குன்னு வந்திருக்கும். எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன்னா இது ரொம்ப சிம்பிள், ஹெல்தி. சின்ன பசங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் வச்சு கொடுத்தேன்னா சொல்லவே தேவையில்ல. அந்த இனிப்பு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சிம்பிள், ஹெல்தி கூட இல்லையா? இது இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸில் போதும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஆவியில் அது குக் ஆகிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. கொஞ்சம் அப்படியே தொட்டு பார்த்தா அது ஒட்டாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இடியாப்பம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆச்சு. பார்த்திங்களா, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.